முத்துவின் வின் எஸ்எஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. என்ன பண்ணிட்டு இருக்க? திண்டுக்கல் மாவட்டம் பேடச்சந்தூர் சுற்றுவட்டாரங்களில் தார் சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதற்காக டிப்பர் லாரிகளில் அளவுக்கு அதிகமாக ஜல்லிக்கற்களை ஏற்றிக்கொண்டு செல்கின்றனர். அப்போது சாலைகளில் ஜல்லிக்கற்கள் கொட்டி விடுகின்றன. இத்தகைய ஜல்லிக்கற்கள் மீது இருசக்கர வாகனங்கள் சென்றால் விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது. இதை பார்த்த சந்தோஷ் என்ற சிறுவன் அருகில் இருந்த பெட்டி கடைக்கு சென்று துடைப்பம் வாங்கி ஜல்லிக்கற்களை பெருக்கி தள்ளியது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. தந்தை இறந்துவிட்ட நிலையில் தாய் தங்கையுடன் சிறுவன் சந்தோஷ் வசிக்கிறான். தாயார் பூக்கட்டும் வேலை பார்த்து வருகிறார். சொற்ப வருமானத்தில் குடும்பம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதனால் படிப்பை கைவிட்ட சந்தோஷ் இப்போது கிடைக்கும் வேலை செய்து வருகிறார். தினமும் 100 ரூபாய் சம்பாதித்து தாயாரிடத்தில் கொடுப்பதாகவும் சிறுவன் கூறுகிறார். சிறுவன் சந்தோஷுக்கு படிக்க உதவி கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று தாயார் தெரிவித்துள்ளார். ஒரு கை ஒரு கால் எந்த வருமானம் இல்லை, யாரும் உதவி இல்லை. என் பையன் பார்க்கற காசு தான், நான் பூ கட்டுறது காசு. டெய்லி எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க? பூ வந்தால் தானே கட்டுவோம். 50 ரூபா தான் சம்பாதிக்கிறேன். அரைக்கிலோ பூ தான் கிருஷ்ணமூர்த்தி, என் பேரு அகிலா, சந்தோஷ் எங்க பையன் பேரு, பாப்பா பேரு நந்திஷா. எந்த வருமானம் இல்லாம தான் யாரும் உதவி, சொந்தக்காரங்க இருக்காங்க, இருந்தும் எந்த உதவியும் யாரும் பண்றது இல்லை. என் பையன் கொண்டுட்டு வர்றது நான் பூ கட்டினா தான் எனக்கு. பையன் எவ்வளோ டெய்லி கொண்டு வருவான்? 100 ரூபா. நீ டெய்லி எவ்வளோ சம்பாதிப்பீங்க? 50 ரூபா. இந்த 150 வச்சு தான் குடும்பம் ஓட்டுறீங்களா? எங்க பையனை படிக்கிறதுக்கு அரசு முறையில இருந்து இருக்கு. பையனை படிக்கிற வைக்க அரசு உதவி பண்ணணும். இப்போ பையனை படிக்க வைக்கிறதுக்கு அரசு உதவி பண்ணணும். காங்கயம் முத்துவின் வின் எஸ்எஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.